Hi everyone. Welcome. So இன்னைக்கு நம்ம ரொம்பவே வந்து முக்கியமான டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் ரெடி வித் த திங். ஸோ ஆஸ்க் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின். ஸோ வி வில் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் பிகாஸ் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். Okay, we will wait for a few minutes. Okay. Ask your students. Very good evening, my dear students. Good evening to all. Okay. Yes. Okay. Yeah, so we are ready, right? So it's already time up. Ask your friends to join. We will start our session within few minutes. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஆஸ்க் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின் டியர் சில்ட்ரன். ஓகே, எஸ், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் ஒன் ஷாட் வீடியோ போடுங்க சார். ஓகே, சிங்கம் கிளம்பிருச்சே அப்படின்னு 8D ஆடியோ ஸ்டேஷன் சொல்லியிருக்கிறாங்க. யா, வெரி குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன். So far we have only 22 children are here. 19 students, 25. It's a very less number. I'm Akansha. Hello sir. Diksha Kumari. Okay. Hi. Hello. Okay. Done. Okay. Yes. We are going to start. Hello. Okay. Yes. So let us jump into the session now. We don't want to waste our precious time. So நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். So first thing இதுதான். So we have so this is Muruga MP. And நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா almost it has reached 3.16 lakh subscribers. 5 years physics டீச்சராக இருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய NEET தமிழ். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல். ஸோ வேர் யூ வில் கெட் the material notes. ஸோ இப்போ வந்து நோட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நீட் தமிழ் அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் தட். ஓகே, ஸோ அடுத்து இது வந்து அன்அகாடமியில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது யூ வில் கெட் ஃபியூ பெனிஃபிட்ஸ். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா பர்சனல் கைடன்ஸ், ஸ்டடி பிளானர், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த கோட். ஸோ இந்த கோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது you will get 10% of subscriptions அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10% வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு செம்மையான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய கோல் இதுதான். கொஹிரண்ட் அண்ட் இன்கொஹிரண்ட் கான்செப்டை நம்ம ரொம்ப 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 டீட்டெயில்டாக நம்ம இதை பார்க்க போகிறோம். ரைட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் which will be very useful to solve the problems. ரைட். ஸோ ப்ராப்ளம்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் வெரி கிளியர் வித் தீஸ் திங்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அன்அகாடமி ப்ராடஜிஸ். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கும், அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏஸ் எ லாஸ்ட் மைல் ப்ரிப்பரேஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் 40% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, 40% ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் கெட் ரைட். ஸோ 3 month கோர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது யூ ஹேவ் டு பே 10,500. ஸோ 17,000லேருந்து 10,000 வந்து இட் ஹேஸ் பீன் ரெடியூஸ்டு. ரைட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 month அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அரௌண்ட் 17,920 rupees. நிறைய ஆஃபர்ஸ் வந்து நமக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் யூ கேன் யூஸ் மை கோட் முருகா அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் திஸ் மச் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, 40% சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ், ஓகே, how many? Okay, வணக்கம். Yes, very good evening to everyone. Yes. Right, so very good evening. Okay, right.
ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இந்த டாபிக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஃபியூ தாட்ஸ் வித் யூ. ஸோ இங்கே நம்ம வந்து பேசிக்காக வென் வி டாக் ஹியர், ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரைட், ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கொஹிரண்ட் அண்ட் இன்கொஹிரண்ட் அடிஷன் ஆஃப் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ரைட், ஸோ இது ஆக்சுவலி we can ரைட், ஸோ we can classify this எப்படி சொல்லலாம் அப்படின்னா we have constructive interference and destructive interference அப்படின்னு சொல்லுவோம். What do you mean by constructive interference அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட், ஸோ constructive interference and destructive interference. Okay, destructive interference. So constructive interference and destructive interference. Actually இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். அதாவது நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப 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 தேவைப்படுது. சரியா? ஸோ இது என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, லெட் மீ சே தெர் இஸ் அ பாண்ட். ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருக்குற அதே சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனை தான் உங்களுக்கு நான் வந்து இங்கே பயன்படுத்த போகிறேன். ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கல்லை தூக்கி போடுறோம். கல்லை தூக்கி போடும்போது என்ன ஆகும், இந்த கல் வந்து இந்த தண்ணியில் படும்போது there will be ripples இல்லையா? ஸோ அதில் வந்து ரிப்பல்ஸ் வந்து உருவாகும், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக உருவாகும். நம்ம வந்து ஹைஜென்ஸ் பிரின்சிபல்லையும் இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரிப்பல்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ரைட், ரிப்பல்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஸோ நந்தகோபால் கேட்குறாங்க பிரகாஷ் சார் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? Yeah, soon he will start. Okay, I'm very big fan sir, like your speech, thank you so much. So yes, so there will be a ripple இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல I'm going to do another thing. நான் இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? see, நான் வந்து ஒரு நெயில் வச்சுருக்கேன், அதாவது ஒரு ஆணியோ இல்லை ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்கிறேன். ஓகே, இன்னொன்று வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும், இந்த ரெண்டுமே வந்து சேம் டைமில் ரைட், சேம் டைமில் வாட்டர் வேவ்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிளா சார்? நாட் லைக் தட். திஸ் இஸ் அ லைட் சோர்ஸ். ஆக்சுவலாக இது எக்ஸாம்பிள்ஸுக்காக தான் நம்ம கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் இருக்குது. ரைட், ஸோ அதாவது ஒரு ஆணி இல்லை ஒரு குச்சின்னு வச்சுப்போம். இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து போட போகிறோம். எப்படின்னா ரெண்டுமே சேம் டைமில் நான் ட்ராப் பண்ண போகிறேன். ஓகே, சேம் டைமில் ஐம் கோயிங் டு ட்ராப். அப்போ என்ன ஆகும், இது வந்து ஒரு அலையை உருவாக்கும், ஒரு ரிப்பல்ஸ் உருவாக்கும். இது ரெண்டாவது. இது எப்படி உருவாகும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஹைஜென்ஸ் பிரின்சிபலில் நம்ம பேசியிருக்கோம் இப்படி உருவாகுது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கு இல்லையா? ரெண்டாவதுமே ஒரு ரிப்பல்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். கரெக்டு தானே? அப்போது இது 1 2 3 4 இதுவுமே வந்து ஒரு அலையை கிரியேட் பண்ணுது. இப்போ இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டு அலையும் ஒரே நேரத்தில் உருவாகுது அப்படின்னு வச்சுப்போம். சார் அந்த சார் லிங்க் கொடுங்க. இன்னும் எனக்கு எப்படிப்பா தெரியும் அந்த சார் லிங்க்கு? ஓகே, ரைட்டு. ஸோ இதுதான். அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வேவ் பாருங்க, இந்த பாயிண்ட் ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அலை வந்து ஒவ்வொன்றும் மோதும்போது there will be some excess wave இல்லையா? இப்போது இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னொரு கான்செப்டை கவனிங்க. தென் ஐ வில் கனெக்ட் தட்.
என்கிட்ட ஒரு வேவ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு. சரியா? எனக்கு இன்னொரு வேவ் இருக்கு. அந்த வேவ் இப்படி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டு வேவையும் ஆட் பண்ண போறேன். இந்த ரெண்டு வேவை ஆட் பண்ணும்போது நமக்கு இதனுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா, ரைட், ஸோ லெட் அஸ் கன்சிடர் இதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து 1, இதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து 1, இதனுடைய ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா -1, இதனுடைய ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா -1. ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது வந்து we talk about the height of that wave இல்லையா, பர்டிகுலர்லி நம்ம அதை தான் நம்ம வந்து இங்கே பேசுவோம். ஸோ அதே தான் நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். ரைட், அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேவும் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஆட். இந்த ரெண்டு வேவ் பார்த்தீங்கன்னா started at the same time, ends at the same time. இப்போ இந்த ரெண்டு வேவை நான் சேர்க்கிறேன். ஸ்டார்ட் ஆகுது பாசிட்டிவ், இன்னொரு அலை வந்து இங்கே இருக்கு. இப்போ when you compare, இதில் இருக்கிற, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேவ் இருக்கு பாருங்க, இந்த வேவ்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து +1, அதே மாதிரி இந்த வேவ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் +1. இந்த ரெண்டு வேவும் இங்கே ஜாயின் ஆகிறது தானே இது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இதனுடைய ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா +2. இங்கே பார்த்தீங்கன்னா we have this -1 -1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஐ கெட் -2 இல்லையா, ஆட் பண்ணுறேன். ஐம் ஆடிங் தோஸ் டூ வேவ்ஸ், அந்த ரெண்டு வேவ்ஸையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நமக்கு வந்து அந்த மாதிரி கிடச்சிருச்சு. மோஹித்ரா மோஹி, ஹாய் சார், குட் ஈவினிங், சாரி ஃபார் த லேட், இட்ஸ் ஓகே. ரைட், அப்போ இன்னொரு எக்ஸாம்பிளை நான் எடுக்க போகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் திஸ் வேவ். ரைட், ரெண்டாவது வேவ் நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டாவது வேவ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் திஸ், இப்படி இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்னுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி as you expected. லெட் மீ சே இதுதான் வந்து இருக்கு. இந்த ரெண்டு வேவை நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், ஜாயின் பண்ணுறேன். இந்த ரெண்டு வேவை ஜாயின் பண்ணும்போது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இது வந்து +1, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் -1, இது -1, இது +1. ஸோ வென் யூ ஆட் 1 - 1 becomes 0. அப்போ இப்படி வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் பாரு, -1 +1, இதுலேயே ஆட் பண்ணும்போது தட் பிகம்ஸ் அகெயின் 0. அப்போ என்னுடைய புது வேவ் என்ன இருக்கு, இதுதான். எஸ்பிடி கேட்குறாரு, சார் 11th ஃபிசிக்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் சூன்மா. இந்த சாப்டர் முடிச்சதும் we are going to have one booster course வந்து நம்ம நடத்த போறோம். there you will find 11th and 12th chapters, okay, by next week. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, எனக்கு 0. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜாயின் ஆகுது, ஒரு ஒன்னா ஜாயின் பண்ணி பெருசா ஒன்று கிடைக்குது பாரு, அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்றோம். இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய்டு, ஸோ டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இதில் முக்கியமான விஷயம், ஸ்வாதி ஆல்சோ பெர்ஃபார்மிங் பர்ஃபெக்ட்லி. அதாவது ஒரு அப் இருக்கு பாருங்க, ஒரு அப் ஒரு டவுன், திஸ் இஸ் சைட் டு பி ஒன் வேவ் லென்த். இந்த அப் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை we say that as crust. negative half cycle இருக்கு பாருங்க, negative half cycle we say that as trough. okay, crust and trough. crustum சேரும்போது we get maximum amplitude. trough சேரும்போது we get maximum amplitude. good Swati, very good. அப்போ இதுதான் நமக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே,
So we have not started the topics yet. நான் வந்து உங்களுக்கான பேசிக்ஸ் அதை மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சின்ன சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட், ரைட், shall we move to that? Shall we move to the next topic? Are you all ready? Are you all ready, dear children? Okay. Yes, sir, revision test start ஆக போகுது. How to cover wave optics and ray optics version கேக்குறாரு. So wave optics or ray optics எப்படி கவர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. See, this is very simple ங்க. Right, so wave optics or ray optics நம்ம எப்படி கவர் பண்ண போறோம் அப்படின்னா both are related. Right, இத வந்து நம்ம geometric projection பத்தி பேசுவோம். Right, so geometry based ஒரு ray மட்டும் கன்சிடர் பண்ணிருப்போம். வேவ் ஆப்டிக்ஸ்னா அதனுடைய நேச்சரை பத்தியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி நீங்க படிக்கணும். ஆக்சுவலா ரே ஆப்டிக்ஸ் நீங்க ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த வேவ் ஆப்டிக்ஸ்ல ஹைஜன்ஸ் பிரின்சிபல், அப்புறம் யங்ஸ் டபுள் ஸ்லிட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ யூ ஜஸ்ட் சி நம்ம சேனல் இந்த நீட் தமிழ்ல இந்த டாபிக்ஸுக்கான எல்லா வீடியோவும் கிறிஸ்டல் கிளியரா நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. யூ கேன் செக் தட். ஓகே, எப்போ உங்களுடைய ரிவிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது? சார், அன்அகாடமில இங்கிலீஷ் கோர்சஸ் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. ஜாய்ஸ் ஜேவியர், there is English courses also. Okay, right. இப்போ we learned in 11th standard. Right, so என்ன சொல்லியிருக்கிறோம், இப்போ நம்ம இங்கே பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் படி நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடு போகிறோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்லிட்டோம், ஒரு நெயில் இருக்குது. இந்த நெயிலை வந்து நான் வாட்டரில் டிப் பண்ணுறேன். ரெண்டுமே சேம் டைமில் டிப் பண்ணி எடுக்கிறேன். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டைமில் ஒரே மாதிரி வேவ்ஸை வந்து உருவாக்குது. நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, இந்த ப்ளூ கலர் ஆகட்டும், இந்த பிளாக் கலர் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரஸ்ட்னு சொல்கிறது. The white color without drawing lines, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா that is nothing but trough. ஓகே, அப்போ என்ன ஆகுது, நம்ம ஹைஜன்ஸ் பிரின்சிபலில் பேசின மாதிரி there will be up and down, up and down. அப்போ அந்த வேவ்ஸுக்கு பர்பெண்டிகுலரில் வேவ் ஃப்ரண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ அந்த மாதிரி எனக்கு ரெண்டு வேவ் ஒரே நேரத்தில் கிரியேட் ஆகுது. சரி, ஒரே நேரத்தில் எனக்கு கிரியேட் ஆகுது. லெட் அஸ் கன்சிடர் இட்ஸ் ஓகே வெர்ஷன். இப்போ எனக்கு இங்கே ஐம் கோயிங் டு ட்ராப், லெட் மீ கிரியேட் அ வேவ்ஸ். ஸோ எனக்கு அந்த தண்ணியில் வந்து அந்த இதை ட்ராப் பண்ணுறேன். எனக்கு வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ரெண்டாவது ஹைஜன்ஸ் பிரின்சிபலில் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐம் ட்ராயிங் ஒன் சைடு, இது ஒரு சைடு மட்டும் வரைகிறேன். அப்படியே எனக்கு போக 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 என்ன ஆகும், எனக்கு இந்த வேவ்ஸ் will not be a wave, it will be plane waves. இப்படி plane ஆகிடும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா plane wave front அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, plane wave front. And this is nothing but spherical wave front இல்லையா, spherical wave front. Right, so plane wave front and spherical wave front அப்படி நம்ம இங்க சொல்றோம். ரைட், யா, அகன்ஷா, எஸ், ரைட். ஸோ we are going to consider the distance. அப்போ எனக்கு இந்த மாதிரி ரெண்டு நெயில் இருக்கு. அந்த ரெண்டு நெயிலே வந்து எனக்கு ஒவ்வொரு அலை வந்து உருவாகுது. ரைட், ஸோ இதுலேயும் வந்து ஒரு அலை உருவாகுது, இதுலேயும் வந்து ஒரு அலை உருவாகுது. இந்த ரெண்டு நெயிலுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஐ எம் கோயிங் டு சூஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு மென்ஷன் தட் as P. ரைட், ஸோ P அப்படி நான் வந்து சொல்கிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட் Pயை நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேவ்லேருந்து இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் இதிலிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் சேம்னு சொல்கிறேன். ஸோ இந்த இது இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸும் விச் மீன் ஜஸ்ட் தி திங், இது இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய எஃபெக்டும் வந்து வில் பி ஆல்சோ சேம் பிகாஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சேம். டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கனால
there will be same effect. Hi Dinesh Kumar. Okay, right. Okay, so that is the thing we are going to discuss here. அப்போ இந்த முதல் அலை இந்த பாயிண்ட்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். we know that இந்த அலை வந்து இங்க இருந்து இங்க வர்றது. ஓகே, சோ இங்க இருந்து இங்க வர்றது. அதே மாதிரி இந்த இருந்து இங்க வர்றது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா there will be same effect. Right, so I'm going to take so y1 which is equal to a cos omega t. Then I have y2 அப்படின்றது என்னன்னா second, okay, second wave. இப்போ second wave பாத்தீங்கன்னா has same amplitude இல்லையா, ஒரே amplitude தான், and that is also nothing but a cos omega t. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we are going to add. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், we get the resultant, right? We get the resultant to be what we can say, that is nothing but resultant to a cos omega t. The omega t என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, omega t is nothing but angular displacement இல்லையா. So omega t, so what we know, angular velocity equal to angular displacement by time. அப்போ angular displacement அப்படின்னா என்ன, omega t. அப்போ அந்த angular displacement தான் I have written as omega t. Okay, is that clear? அப்போ we got 2a cos theta. சரிதானே, இது clear-ஆ? Is that clear my dear children? Yes, சரிதானே? Okay, right. So this will be the resultant. Right, so இது வந்து resultant. So நாளைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான கான்செப்டை பார்ப்போம், Young's double slit. இந்த Young's double slit இது யாருக்கெல்லாம் கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய டாபிக் சொல்லுங்க. Young's double slit யாருக்கு புரியல? Young's double slit யாருக்கு புரியல? Is that easy? Is that okay man? Yeah, okay. Yes. Right. So இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் if it is in same phase. ஞாபகம் வச்சுக்கோங்க, we use word in phase. in phase அப்படின்னா ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி இன்னொரு வேவும் ஸ்டார்ட் ஆகும், அது எண்ட் ஆகும்போது இதுவும் எண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ that Young's double slit experiment, அதில் யாருக்கான டவுட் இருக்கா, இல்லை எப்படி, நீங்கள் தான் அது சொல்லணும். me in between. Okay, then shall we have that classes, which mean shall we have the topic on Unacademy platform so that you can ask your doubts, I can clear it very easily. Okay, so இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, this is the total one இல்லையா. so total one அப்படி நம்ம சொல்றோம். இது நமக்கு புரிஞ்சு போச்சு, ஒரு ரெண்டு வேவ் இருக்குப்பா, அந்த ரெண்டு வேவும் சேம் டைம் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. So first displacement a cos omega t, second displacement a cos omega t, because they both are in same distance, same displacement. அப்ப இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். So இதுதான் வந்து நம்ம coherent wave அப்படினு சொல்றோம். coherent wave. Okay, so yeah, Lingu Prasad, no idea about that topic. Okay, right. So அத வந்து நம்ம coherent wave அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். coherent wave. So அடுத்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், I just want to remember you, make sure, and நாளைக்கு இந்த கேள்வியை உங்களுக்கு கிளாஸ்ல கேட்பேன். intensity, right? So intensity நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, intensity is nothing but, right, intensity is nothing but square of its amplitude, square of its amplitude, square of its amplitude, square of its amplitude. Always remember, intensity directly proportional to, remember, always remember, I'm stressing that intensity, right, intensity always directly proportional to square of its amplitude.
Yeah, this is actually a beautiful question. Hari Haran என்ன கேக்குறாருன்னா intensity means bright. Yes, of course. Right? So intensity na அதிகமான brightness, like constructive interference மாதிரி. So there will be more brightness, right? So which is nothing but the phase angle would be 0. And we have discussed in the earlier class of standard 11 என்ன பேசியிருக்கிறோம் அப்படின்னா there is a resultant vector, right? Resultant அப்படி நம்ம சொல்லுவோம், right? So resultant, so இந்த resultant நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா this is nothing but root over, right, a square plus b square plus 2ab cos theta. Do you all remember this? இது எங்க படிச்சிருக்கீங்கன்றது எதனா ஞாபகம் இருக்கா யாருக்குனா? Do you remember this topic? யாருக்குனா இது எதனா ஞாபகம் இருக்குதா? Those are answering. Let me wait and watch for that. இது எங்க பார்த்திருக்கிறோம்? root over a square plus b square plus 2ab cos theta. எங்க பார்த்திருக்கோம்? where it is used, what are the topic? 11th vector. என்ன டாபிக் அது? இது என்ன டாபிக் இது? This is very important topic, okay? Very 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 important concept that you all know. You must know about this topic. கண்டிப்பா இந்த டாபிக் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இது ரொம்ப முக்கியம் to solve the problem. நிறைய டாபிக்ல இந்த ஃபார்முலாவை தான் we will use. Triangular law of addition. Fantastic. Super. இல்லையா? So இங்க நம்ம என்ன பேச போறோம்? We are talking about the amplitude. Right? So both will be in phase. அப்ப என்ன ஆகும்? ரெண்டுமே வந்து same amplitude அப்படினு சொல்லும்போது let me say the amplitude to be A or this A. அப்போ the resultant will be A square. Second wave பாத்தீங்கன்னா same amplitude. Then 2 first amplitude, second amplitude, and the ரெண்டு வேவுமே பாத்தீங்கன்னா in phase. So the angle is nothing but 0 degree. Cos 0 degree is nothing but 1. So this becomes like this. அப்ப இத மறுபடியும் எப்படி எழுதலாம்? root over a square plus a square plus 2a square. This can also be written like this, 4a square. Correct? Am I right? Yes or no? Am I right? So either if I square, this is our resultant, right? So நம்ம இத என்ன சொல்லுவோம்? r square னு சொன்னா this becomes 4a square. இல்லையா? This becomes 4a square. அப்ப என்ன சொல்ல போறோம்? This is இந்த a square நான் என்ன சொல்லிட்டேன்? maximum intensity னு சொல்றேன். I naught. Because what we know? I directly proportional to a square. அப்ப இது என்ன maximum amplitude. So I can replace this a square as I naught. So the formula changes to 4 I naught equal to intensity I. Right? Intensity I. இதுல யாருக்கான சந்தேகங்கள் இருக்கா? Okay. இதுல யாருக்கான சந்தேகங்கள் இருக்கா? Let me explain it again from the beginning. பாருங்க. See, if the amplitude, so நம்ம என்ன first case என்ன பேசணும் அப்படின்னா ரெண்டு நெயில் இருக்கு, அந்த ரெண்டு நெயிலுமே சேம் டைம்ல நான் டிப் பண்ணி எடுக்கிறேன். ஒவ்வொரு நெயிலுமே ஒவ்வொரு அலை உருவாகும். அந்த ஒவ்வொரு அலையும் இருக்கு. So let us consider இதுதான் வந்து அந்த நெயில், இதுதான் அந்த நெயில், இதுல ஒரு அலை உருவாகுது, இதுல ஒரு அலை உருவாகுது. நான் ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட சூஸ் பண்ணி ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் னு சொல்லிட்டேன். So the amplitude also will be same because they both are in phase. ரெண்டுமே in phase. எப்பெல்லாம் ஒரு இது மேக்ஸிமமா இருக்கோ அப்பெல்லாம் இன்னொன்னு மேக்ஸிமமா இருக்கும், எப்பெல்லாம் இன்னொன்னு மினிமம் இருக்கோ அப்பெல்லாம் இன்னொன்னு மினிமம் இருக்கும். in phase, ஒரே நேரத்துல ஸ்டார்ட் ஆகுது.
ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிறது, ஒரே நேரம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃபர்ஸ்ட் வேவ், எனக்கு இன்னொரு ரெண்டாவது வேவ் இருக்கு. ரெண்டாவது வேவ் அதே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது, பட் தி ஆம்ப்ளிடியூட் இஸ் லெஸ். நோ ப்ராப்ளம், தே ஆர் இன் ஃபேஸ். எப்பெல்லாம் ஒன்று மேக்ஸிமமாக இருக்கும் அப்போல்லாம் இன்னொன்று மேக்ஸிமமாக இருக்கும். சரிதானே? இப்போ நம்ம கான்செப்டுக்கு வர்றோம். அப்போது இந்த மாதிரி எனக்கு ரெண்டு வேவ் இருக்குது, அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமில் இருக்குது. அப்போது மேக்ஸிமம், அப்போ திஸ் பிகம்ஸ் A B 2AB cos theta. Cos theta என்ன, ரெண்டுமே இன் ஃபேஸ். ஸோ ரெண்டுத்துக்கு ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ காஸ் 0 டிகிரி இஸ் நத்திங் பட் 1. ரைட். அப்போ ரெண்டுமே சேம் ஆம்ப்ளிடியூடு தான். ஐ எம் சேயிங் தட் A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு A. ரெண்டுமே சேம் தானே. அப்போ ஐ கேன் சே திஸ் அஸ் A. அப்போ அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் B ஸ்கொயர் 2AB cos theta. Right? Maximum intensity is I0. Yes, correct. Okay. Next பாருங்க. So A square 2AB. அதாவது A that is nothing but A square. இது ஒரு A square. இது ஒரு A square and எல்லாத்துக்கும் இடையில plus. So I am going to add 1 2 3 4 A square. This is nothing but R resultant. If I square on both, this becomes R square is equal to 4A square. For R square பண்ற squaring on both. So this becomes what? R square equal to 4A square. A square என்றது என்ன? Intensity, maximum intensity. அப்போ maximum intensity I0. அப்போ I equal to 4I0. Clear? Shinchan Tamil, thank you so much. Okay, so இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான கான்செப்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, சப்போஸ் என்ன சொல்றாங்க, சப்போஸ் if both the waves are in different form, அதாவது நான் சூஸ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட், ஒரு பாயிண்ட், சரியா? Is that clear? Shall we move to the next topic? Shall we move to the next one? Yes. Okay. 1 minute. Let me keep my mobile phone there. So it is right. Okay. அடுத்து போலாமா? Okay. So அடுத்து என்ன சொல்றோம்? I have 2 waves. ரெண்டு வேவ் இருக்கு. Let me choose a point. இப்போ எனக்கு இதுதான் வந்து ஒரு source. One who creates the waves. Yes, one. First source to create the waves. இன்னொன்று I have another source and let us name that boy as S2. சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? They are creating waves. கரெக்ட்? அந்த ரெண்டுமே வந்து அலையை வந்து உருவாக்குது. This is S2 and that is S1. I am going to choose the point, but என்னுடைய பாயிண்ட் வந்து is not equal. It is somewhere like this here. இந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, இந்த S1 அதாவது green color is going to produce the waves obviously. இந்த waves வந்து இப்படி அழகா போயிட்டு இந்த பாயிண்ட் ரீச் ஆகுது. அதே மாதிரி S2 இல்லையா, S2 is also creating a waves at that particular point, red color. இங்க இப்போ என்ன ஆகுது, இந்த கிரீன் கலரும் இந்த ப்ளூ கலரும்
creating the waves, there is no objections. அதெல்லாம் ஒரு டவுட்டே கிடையாது. ஓகே, இப்போ யாரு முதல்ல ரீச் ஆகுறா அதை சொல்லுங்க. Who is going to reach first? S1 முதல்ல ரீச் ஆகுமா இல்லை S2 முதல்ல ரீச் ஆகுமா? நீங்க சொல்லுங்க. இந்த பதிலை வந்து நீங்க தான் சொல்லணும். Who is going to reach first? S1 or S2? Who is going to? S1. Correct. Correct, Swati. Fantastic. S1. Yes, everyone said. Mohitra, Chinchan, Anusha. Super. S1 is going to reach. Then who is going to lead? Obviously S1. Let us assume first wave இருக்கு பாருங்க. இதனுடைய wave length 7 lambda னு வெச்சுக்கலாம். இதனுடைய wave length from where to where? From S1 to Q. Okay. Then let us consider இவருடைய wave பாத்தீங்கன்னா ஒரு 9 lambda from where? S2 to Q. சரியா? 7 lambda and 9 lambda. இதுல நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த வேவை விட இந்த வேவ் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸை கடந்து போகுது, அதனால எக்ஸ்ட்ரா வேவ் லென்த். அவ்வளோதான். வேவ் லென்த் அப்படின்றது என்ன? நமக்கு வந்து ஒரு அப்பு ஒரு டவுனு, ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஸோ திஸ் இஸ் சைட் டு பி ஒன் வேவ் லென்த் இல்லையா? இப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு வேவ் லென்த் உருவாகுதுன்னா that is said to be what? அதுக்கு பேர் என்னது? யார் இது கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். let me check. சொல்லுங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கு. what is that? number of cycles per second. இதுக்கு யார் சரியான விடையை கொடுக்குறீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃப்ரீக்வன்சி. ஃபேண்டாஸ்டிக் மோஹித்ரா, சூப்பர். ஃப்ரீக்வன்சி இல்லையா? அப்போ இதனுடைய யூனிட் நம்ம என்ன சொல்ல? 1 Hz. ஏன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு வேவ் லென்த் தான். ஸோ இட் இஸ் சைட் டு பி 1 Hz. ஸ்வாதி ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக். இப்போ நமக்கு புரிஞ்சது. அப்போ S1 S2. Who is leading? Obviously S1. அப்போ let me write those things. S2Q minus S1Q. நீ வந்து இது எப்படி வேணா எழுதலாம். ஓகே, so S2 minus S1 is nothing but 2 lambda. ரைட். இது lag ஆகுது, இது லீட் ஆகுது. am I right? yes, correct. okay, so நமக்கு இது தெரிஞ்சது. S2Q minus S1Q. So we are going to calculate the displacement. Y1 equal to A cos omega t. சரியா? Y2 பாருங்க. Y2 equal to A cos. okay, A cos என்ன சொல்ல போறோம்? we are going to say that as omega t. right, omega t. என்ன சொல்லிடலாம்? this is nothing but 2 lambda வந்து இது பின்னாடி இருக்கு. யாருக்கு பின்னாடி? S1க்கு பின்னாடி. so I'm going to write that as minus, நல்லா கவனிங்க, minus 4 pi. இதுல யாருக்கு டவுட் இருக்கு சொல்லுங்க? why? because இங்க பாரு, ரெண்டு வேவ் லென்த். ரைட், ரெண்டு வேவ் லென்த். ரெண்டு வேவ் லென்த் என்ன? இப்படி ஒரு அப் ஒரு டவுன், ஒரு அப் ஒரு டவுன். இதுதான், அதாவது கிரஸ்ட் ட்ரஃப் கிரஸ்ட் ட்ரஃப். இதனுடைய ஆங்கிள் பாருங்களேன். இதை நம்ம வந்து ஆங்கிளில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? we can easily define that as 0 pi 2 pi
3 pi 4 pi. அப்போ இந்த 2 lambda-வை I can say that as 4 pi also. சரிதானே? 2 pi நான் 4 pi னு சொல்லலாம். கரெக்ட்டா? அப்ப அத தான் நான் வந்து இங்க சொல்லி இருக்கேன். This is nothing but phase difference. Phase difference between the first wave. சரியா? இதுல யாருக்கான சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்த டாபிக் which mean அடுத்த ஸ்டெப்புக்கு போயிரலாம். Do you have any doubts dear children here? யாருக்கான இதுல சந்தேகங்கள் இருக்கா? சந்தேகங்கள் இருக்கா? இல்ல. சரி. அப்போ இத நான் எவ்வளவு அழகா உங்களுக்காக எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் பாருங்க. நம்ம புக்ல வந்து they have written directly. சோ இத வந்து டைரக்டா எழுதிட்டாங்க. எப்படி எழுதிட்டாங்க? This is nothing but y2 equal to a cos omega t அப்படினு சொல்லியாச்சு. Which mean they both are in phase. So when I add, this becomes maximum, and maximum in the sense we can say that as constructive னு சொல்லிட்டாங்க. Constructive. Okay, constructive. But இந்த டேர்ம்ல இருந்து இது எப்படி சார் வந்துச்சு? அதுதானே இங்க இருக்கிற பெரிய விஷயமே. அது எப்படி வந்துச்சுன்னா, we know that y2 equal to, இங்க பாருங்க, I'm writing the steps here. You can also write in your book. Right, omega t minus 4 pi னு சொல்லிட்டோம். Because it lag S1 க்கு. Right, so இது நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, I'm going to take minus sign commonly. இதுல minus sign common எடுத்த minus எடுத்துட்டேன். So 4 pi minus omega t. Minus நான் காமனா எடுத்துட்டேன். இப்போ இந்த 4 pi நான் என்ன சொல்றேன் பாருங்களேன். ரைட், அண்ட் அது மட்டும் இல்லாம a cos minus theta-வை we can say that as a cos theta. And theta என்றது என்ன? 4 pi minus omega t. சரிதானே? இங்க பாருங்க, cos theta, sorry cos minus theta-வை I can also represent that as cos theta. So நான் என்ன சொல்லிட்டு இந்த மொத்த டேர்ம் theta அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் initially. அப்போ cos minus theta-வை I can write like cos theta, and theta என்றது என்ன? 4 pi minus omega t. சரியா? அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், மறுபடியும் I'm going to do some small thing. இந்த 4 pi இருக்கு பாரு, அத 2 pi plus 2 pi ஆ பிரிச்சிடுறேன். சரியா? பிரிச்சுட்டு நம்ம என்ன சொல்ல போறோம், இதுலயும் இன்னொரு சின்ன விஷயத்தை நம்ம பண்ண போறோம். இந்த 2 pi minus omega t இருக்கு பாரு, இத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 2 pi minus theta. அப்போ cos 2 pi minus theta can also be written like what? இது என்ன சொல்லலாம்? 2 pi minus theta-வை I can say that as cos theta. சரிதானே? கரெக்ட்டா? cos theta அப்படின்னு சொல்லலாமா? அப்போ if I take this as theta, எங்க இது இப்போ நான் வந்து என்ன சொல்லிட்டேன், இதை வந்து நான் theta-ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ if I assume this as theta, again this term becomes a cos 2 pi plus what? This is theta plus theta. இது என்ன? 2 pi plus theta. Cos 2 pi by theta in 2 plus theta என்ன? That is nothing but cos theta. இல்லையா? So I'm going to replace again. Okay, to replace that as a cos theta. Cos theta, theta என்றது என்ன? omega t. கரெக்ட் தானே? omega t அப்படின்றது என்னது? theta இல்லையா? So omega t அப்படின்றது theta. We already discussed theta which is equal to omega t. இதுல யாருக்குன்னு டவுட் இருக்கா? now பாருங்க, நமக்கு y2 நமக்கு என்ன வந்துருச்சு? y2 நமக்கு பாருங்க, y2 நமக்கு a cos omega t ன்னு வந்துருச்சு. y1 நமக்கு a cos omega t ன்னு வந்துருச்சு. So they both are in phase.
இல்லையா ரெண்டுமே வந்து they both are in phase, so we can add and we can say that is nothing but constructive interference. இதில் யாருக்குன்னா சந்தேகங்கள் இருக்குன்னா you can ask me. யாருக்கு டவுட் இருக்கு? Who has doubt here? Crystal clear. Thank you Akansha. Clear. Okay, let me move to the next thing. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா again they are assuming 2 source. Update now 4 attempts sir, only 2 attempts in April and May. Yes Talabadi Giri. Yeah, I posted a video also for that. Only 2 attempts. நான் மார்னிங்கே பார்த்துட்டேன். Yes. So first source, second source. இது இப்போ நீங்களே பண்ணிடுவீங்க, நான் பண்ணணும்னு அவசியமே இல்லை இல்லையா? அப்போ இதை நீங்களே பண்ணிடலாம். இங்கே தான் வந்து ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன், இங்கே பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது? ரைட், அப்போது என்ன ஆகுதுன்னா இதில் இருக்கிற அந்த வேவ்ஸ் வருது, அப்படியே வந்து it is reaching this point. and அதே மாதிரி செகண்ட், அதாவது க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேவ் வந்து உருவாகுது. let us assume this is S1 and this is S2. இப்போ யாரு லீடிங் ஆகுறா, யாரு லேக் ஆகுறா? who is leading and lagging? இவர் லீடிங்கு, இவர் லேகிங்கு. So namakku for our convenience they have given some simple thing. Suppose if the difference between S2R minus S1R is equal to minus 2.5 lambda. அதாவது இந்த வேவ் ரைட், ஸோ இது லேக் ஆகுது இல்லையா பின்னாடி 9.75 அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து நம்ம என்ன சொன்னோம்? this is nothing but 7.25னு சொன்னோம். So when I subtract these things I get minus 2.5. ரைட், minus 2.5 அப்படின்றது என்ன? we can also say that is 5 pi. எப்படி? இங்கே பாரு, எனக்கு ஒரு வேவ் இருக்கு, 1 2 ஒரு வேவ், 1 2 ஒரு வேவ், 5 5 லேம்டானா 2.5னா இது தானே. ஸோ இது ஒரு, இது 1, மொத்தமாக இது 1 2 2 வேவ் இல்லையா? அப்போ என்ன சொல்லலாம்? this is 0, this is pi, this is 2 pi, this is 3 pi, this is 4 pi, and this is 5 pi. So I can say this also to be 5 pi. இல்லையா? அப்போ நான் இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. if I take that as y1 equal to a cos omega t அப்படின்னு சொல்லிட்டு y2 நான் என்ன சொல்றேன் பாரு, y2 நான் என்ன சொல்றேன்னா cos, instead of taking this நம்ம அதில் என்ன சொன்னோம்? minus 4 பைன்னு சொல்லியிருந்தோம். இங்கே இட் லீடு 5 பை இல்லையா? 5 பைக்கு முன்னாடியே வந்து என்ன ஆயிடுது? S2 ஓடிடுது. கரெக்டாக? S2 லீடு how much? 5 பை it leads. this one lead. சரிதானே? இது ரொம்ப கிளியராக இருக்கும். ரைட், so when we add, so we get the resultant to be minus, ரைட், இதே கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸ் என்ன பண்ணுமோ அதே தான், ஒமேகா டி. ரைட், ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், y1 plus y2. if I add both the things, this is nothing but a cos omega t, இது என்ன? minus a cos omega t, and this becomes 0. இப்போ 0 ஆயிடுச்சு. so this is nothing but destructive interference. சரிதானே? இதில் யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கா? you can ask me if you have doubt here. அப்போ from the conclusion, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு ஆகணும். S1p then S2p, இது என்ன சொல்லுது அப்படின்னா, it may be S1p minus S2p or
S2P minus S1P எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐம் ரைட்டிங் திஸ். இது என்ன சொல்கிறோம்? n lambda அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து S1P then S2P which is equal to n plus 1 by 2 lambda. Okay, 1 by 2 lambda. அப்போ இந்த n உடைய வேல்யூ என்ன? It may be 0, 1, 2, 3, 4 or whatever the thing. சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த S1 ரைட். அப்போ இதுக்கு பேர் ஒரு அழகான இது வைக்கிறாங்க, constructive. இதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறாங்க, destructive. ரைட். destructive அப்படின்னா அழிக்கிறது. ரைட். destructive அப்படின்னா அழிக்கிறது. முகில் பிரகாஷ் செந்தில் சார், how y2 comes சார்? ஸோ இந்த y2 நான் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் கேஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ப்பா. இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ ஜஸ்ட் ஃபாலோ திஸ். இது புரிஞ்சதுன்னா அதை நீங்களே சால்வ் பண்ணிடலாம். நீங்களும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்களேன், நல்லது தான் இல்லையா? நீங்களும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் யூ ஹேவ் டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ சால்வ்ட் இன் த ப்ரீவியஸ் கேஸ், ஸோ வை கான்ட் யூ டூ திஸ்? ஓகே, ஸோ திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கேஸு. இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் கேஸ். Constructive and destructive. So please do not forget this formula. Constructive ku n lambda, destructive ku n plus 1 by 2 lambda. Okay. So idhula yarukku doubt irukka? Do you have any doubt? So idu nama enna sollitom, it is leading and it is lagging appdi nama simple ah sollitom. But ella case liyume we cannot say this is leading, this is lagging அப்படி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அந்த சமயத்தில் I'm going to write y1 as a cos omega t, then y2 equal to a cos omega t plus phase difference. So there is something. Okay, there is something. It leads. சரியா? It leads than y1. அப்போ இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இடத்துல I'm going to find the resultant y equal to y1 plus y2. y1 என்றது என்ன? a cos omega t plus a cos omega t plus phase. Because I'm going to find the resultant value. There is a formula. Okay, general formula. Trigonometry நீங்க படிச்சிருப்பீங்க. அதே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, அண்ட் நம்ம புக்லேயே வந்து இதுதான் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி. ஓகே, somebody is asking. Okay, no doubt. So cos a plus cos b equal to 2 cos. Okay, 2 cos a plus b by 2. Right? Then cos a minus b by 2. சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவில் if I take this as a and this as b, இதை நம்ம ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ இந்த எது எப்படி மாறும் பாருங்க. காஸ் ஏன்றது என்ன? ஒமேகா டி. அண்ட் இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2a இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு ரைட் 2a ஹியர். அப்போ காஸ் ஒமேகா டி, சரிதானே? ஒமேகா டி, ரைட். ஏ காமன் எடுக்கிறேன். ஸோ ஏ காமன் எடுத்தேன்னா திஸ் பிகம்ஸ் 2. ஃபார்முலாவே அதுதான். 2 எழுதியாச்சு. ரெண்டுத்துல ஏ காமனாக இருக்குது, ஏ காமன் எடுத்துருக்கிறேன், அதனால் ஏ இங்கே போட்டாச்சு. தென் வி ஹவ் ஏ ப்ளஸ் பி. ஏன்றதை நம்ம ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டோம், ஒமேகா டின்னு சொல்லிட்டோம். பின்றதை ஒமேகா டி ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க? டிவைடட் பை 2ன்னு சொல்கிறாங்க. தென் வி ஹவ் காஸ், மறுபடியும் ஏ தான், ஒமேகா டி மைனஸ் பி. பின்றது ஒமேகா டி மைனஸ் 5, ரைட், டிவைடட் பை 2. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 2 ஒமேகா டி அப்படின்னு வரும். அப்போது ஐ கேன் ரீஅரேஞ்ச் திஸ் 2a cos 2 ஒமேகா டி பை 2 ப்ளஸ் 5 by 2. 2 வந்து காமன் எடுத்துருக்கிறேன், அதாவது ரெண்டுத்துக்கும்
minus 5 by 2. So இதில் 2 cancel ஆயிடுச்சு. 2 and 2 எனக்கு வந்து cancel ஆயிடுச்சு. So the remaining term would be 2a cos. So this is nothing but, this is a very simple concept. Okay, so I'm going to say this as cos minus theta, which is equal to cos theta. அதான் அப்படியே எழுதுறேன். அப்போ omega t, okay, right, plus 5 by 2. This is nothing but cos theta. Okay, that is nothing but cos 5 by 2. இது வரைக்கும் யாருக்குன்னா டவுட் இருக்கா? Do you have doubt till this? யாருக்குன்னா டவுட் இருக்கா? Do you have doubt here, dear children? Do you have doubt, dear? Do you all have doubts? No. Right. அப்போ இங்க என்ன சொல்றோம்? Finally we are doing another simple concepts. Okay, and then finally we are concluding that. So இதனுடைய amplitude. So இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல, right, so 2a, let me rearrange 2a, இதை நான் தனியாக வச்சிருக்கேன். ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதை நான் தனியாக வச்சுட்டேன். ஸோ இது இருக்கு பாரு, cos 5 by 2. Then I'm writing the same thing. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு டைமே கிடையாதுப்பா. நோ டைம். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல எனக்கு டைமே இல்லை. இங்கே வந்து ஒமேகா டி இருக்குது டைம். இங்கே வந்து டைம் இருக்கா? இல்லை. அப்போ டைம் இல்லை இல்லையா? ஐ எம் சேயிங் திஸ் ஆஸ் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட் சொல்கிறேன் ஏன்னா பிகாஸ் இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த டைம். ரைட். ஸோ அதை வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட் சொல்லிட்டு ஐ எம் சேயிங் தட் ஆஸ் ஆம்ப்ளிடியூட் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர் intensity maximum. So I can replace that as maximum intensity, which is equal to 4 I naught, and the I naught is a square. Then we have cos square 5 by 2. Okay, because a square. Sorry dana, do you have doubt here? So these all are simple thing. Okay, so நீங்க அத பொறுமையா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சீங்கன்னா you will understand each by each, right? So இன்னைக்கு நம்ம பார்த்ததுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா first n lambda அப்படினு ஒன்னு பார்த்தோம். This is for constructive. Then n plus 1 by 2 lambda னு பார்த்தோம். This is for destructive. Okay, this is for destructive. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்புறம் crust plus crust, trough plus trough, ரெண்டும் சேரும்போது we will get maximum amplitude. Okay, maximum amplitude. ஒரு crust then ஒரு trough இப்படி ஜாயின் பண்ணும்போது we get minimum amplitude. Okay, so these all are simple thing that you have to understand. So Bharat ஒன்னு கேக்குறார், sir one doubt please do say dear. சரி, அப்போ ஒரு இதெல்லாம் சிம்பிள், ரைட்? அப்போ ஒரு ரெண்டு வேவ் இருந்தது, அந்த ரெண்டு வேவ் சேம் ஃபேஸ். ஸோ we said that y1 equal to a cos omega t. அடுத்து y2ன்னு சொன்னோம், சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால அதுவும் y cos omega t. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2a cos omega t அப்படின்னு சொன்னோம். தென் வந்து லீடு லேக் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். பிகாஸ் போத் ஆர் இன் அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அவுட் ஆஃப் ஃபேஸ். ஸோ இந்த அவுட் ஆஃப் ஃபேஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்கொஹிரண்ட்னு சொல்கிறோம்ப்பா. இன்கொஹிரண்ட் வேவ், ரைட்? அதாவது டிஸ்ட்ரக்டிவ். ஓகே, டிஸ்ட்ரக்டிவ். சரிதானே? இஸ் தட் கிளியர்? இதில் யாருக்குன்னா சந்தேகங்கள் இருக்கா, டவுட் இருக்கா? யூ கேன் ஆஸ்க் மீ நவ். நாளைக்கு செம்மையான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம், பயங்கரமான டாபிக், ரைட்? ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட், ரைட்? டபுள் ஸ்லிட்.
experiment. Which is the most important concepts. Okay, so இதை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். எங்க பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா Unacademy பிளாட்ஃபார்ம்ல we are going to see this. மறந்துடாதீங்க. ஏன் Unacademy சார் பர்టిక్యులரா அப்படின்னு கேட்டீங்கன்னா you can clear your doubts there. ஓகே, அங்க வந்து நம்ம பொறுமையா இருக்கோம். ஸோ வந்து நம்மளுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் there will be some specific tools are there so that it will be very easy for me to explain that. சரியா? ஸோ Unacademyல don't forget search my name Muruga அப்படின்னு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்துடும் முருகானந்தம் அப்படின்னு வரும். You can follow me there so that I will update something. கிரி ஸ்வாதி கேட்குறாங்க, எப்போ நம்ம ஒரு வேவ் வந்து கொஹிரண்ட்னு சொல்கிறோம் சார்? எப்போ ஒரு வேவ்? திஸ் இஸ் ஆக்சுவலி அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா they both will add up ஆகும்போது there will be some brightness. அதாவது லைக் நம்ம வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிப்பில் ஃப்ரிஞ்சஸ்னு ஒன்று படிப்போம். அதில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம நாளைக்கு பேசலாம். ஸோ கொஹிரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு லைட்டு ஜாயின் ஆகுது. அந்த ரெண்டு லைட் ஜாயின் ஆகும்போது there will be more brightness. So that is said to be coherent. It will mix up. Incoherent na it will not mix up. Is that clear, Swati? Mohitra Mohi கேக்குறாங்க டைமிங். ஸோ டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ப்லி we will start at 7:05 PM tomorrow. நாளைக்கு 7:05 PMக்கு we will start our schedule on Unacademy. ஓகே, Unacademyல நம்மளுடைய சந்தேகங்களை நம்ம அங்கே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் which is a very important thing. எல்லா செஷனும் Unacademyல கண்டக்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் them are not joining that. ஸோ அதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. ஸோ அதுக்காக தான். ஓகே, வச்சுக்கலாம் சார் டுமாரோ. ஷூர், நாளைக்கு Unacademyல. எஸ் ஸ்வாதி, கிளியராமா? அப்போ வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் சார்? வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆக்சுவலாக நம்ம அந்த ப்ரீவியஸ் டயக்ராமில் நம்ம புக்கில் அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா they would have said very clearly also. clearly ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. let me explain those things again. பாருங்க, அதாவதுமா நமக்கு வந்து இப்படி வேவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ், ரெண்டாவது வேவும் பார்த்தீங்கன்னா they would have started like this. crust ட்ரஃப்னு தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா you can understand. see you can see the diagram. ஸோ இது ரைட். ஸோ ட்ரஃப் ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டயக்ராமும் வந்து ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் என்ன ஆக்சுவலாக வந்து we have to think according to that. சரியா? அதாவது எனக்கு ஒரே மாதிரி கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப், அதுக்காக தான் நான் அந்த ஃபைனல் பாயிண்ட் சொன்னேன். கிரஸ்ட் ட்ரஃப் ஜாயின் ஆகும்போது we get the maximum which is nothing but constructive, or we can say that is coherent. Right? Crust ட்ரஃப் are like this. அப்படின்னா this is said to be incoherent and there will be destructive. Okay? Okay. Okay. Is that clear, dear children? Do you all have doubts? Okay, right? So அப்போ நல்லா கவனிங்க. ஸ்வாதி, I'm answering your question again. நல்லா கவனிங்க. ரைட்? என்னன்னா
black screen போர்டில் லெசன் நடத்துங்க சார், ஐ சைட் டேமேஜ் ஆகிடும் போல். அதுதான் டியர். ஸோ ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் பரத், நமக்கு வந்து ஸ்டுடியோ செட்டப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ரைட், ஸ்டுடியோ செட்டப் இஸ் ஆன் ப்ராசஸ். லைட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ வி வில் see that. டாபிக் டுடே டாபிக் கிளியர்டு சார், தேங்க்யூ அக்கன்ஷா. ஸோ நல்லா கவனிங்க, coherent அப்படின்னு சொல்லும்போது source 1 and source 2 எப்படி இருக்கும்னா same phase or constant phase, remember that. okay, incoherent na S1 and S2 will not have same phase. okay, thank you. yes yes ma, yes Swati, yes. okay, is that clear? Is that clear? okay, 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 yeah, let us end the session with MP family அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் அழகா டைப் பண்ணுங்க பாப்போம். MP family. okay, MP family. okay sir, understood, thank you sir. okay Swati. so coherent அப்படினு சொல்லும்போது எனக்கு phase சேமா இருக்கும், wavelength சேமா இருக்கும், frequency சேமா இருக்கும். we will have constant phase, don't worry about that. okay, ஸ்ரீமதி என்ன கேக்குறீங்க? ஸ்ரீமதி asking it out. சார் நீங்க finish பண்ணிடுவீங்களா சார் syllabus before NEET? கண்டிப்பா maximum I will give my effort. yeah, Srimati, I am answering a question. maximum I will give my effort because yeah அப்படினு கேக்குறீங்கன்னா you just understand my schedule. yeah, schedule கேட்டிங்கன்னா கொஞ்சம் you will understand why it is somewhat delaying அப்படினு சொல்லிட்டு. see, morning from அதாவது actually அதுக்கு முன்னாடி ரெடி ஆயிடுவேன். I have to be in 8:10 AM to school. 8:10 ல இருந்து 5 PM க்கு வரைக்கும் I will be in school. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 PM most of the time தான் கம்மியாக தான் இருக்கும். which mean எப்போனா ஒரு வீக்லி thrice அந்த மாதிரி. most of the time பார்த்தீங்கன்னா ஒரு 4 PM க்கு I will reach my home. then right, so இது வரைக்கும். then I have to go for tuition. டியூஷனுக்கு போயிட்டு ஒரு 1 hour. சரியா? then I will start my class on Unacademy. it may be Unacademy platform or YouTube channel. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டு இல்ல ஸ்கூல் முடிச்சிட்டு அந்த கேப்ல before going for tuition I will prepare my YouTube channel open your mind with Muruga MP. இது எல்லாம் மேனேஜ் பண்ணனும். think I have school work, then open your mind YouTube channel, my YouTube channel, then tuition, then Unacademy. so Unacademy ல maybe Unacademy app இருக்கலாம், YT இருக்கலாம். and இது என்னுடைய YouTube channel வந்து ஒன்னு மட்டும் இல்ல 2 இருக்கு. இது எல்லாம் I have to manage in one day. I sleep at 11 PM every day. இது வந்து minimum. this is minimum time. இதுக்கிடையில I have to prepare for class. ஸ்கூலுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், டியூஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இவ்வளோ இருக்கு. என்னுடைய மினிமம் டைமே பார்த்தீங்கன்னா 11 PM. 11 PMக்கு உள்ள நான் தூங்கினதே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
I have to manage all these things. So totally பாத்தீங்கன்னா 3 YouTube channel, school, then பாத்தீங்க அப்படின்னா tuition, then பாத்தீங்கன்னா Unacademy. இவ்வளோத்தையும் I have to manage. Think about my situations. So நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே you may feel that this is very hard, but when you schedule it everything, ஒரு விஷயத்தை ப்ராப்பரா ஸ்கெடியூல் பண்ணுவது, and you can see நான் வந்து Unacademyல கிளாஸ் எடுக்கிறேன், யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிறேன், which mean here even நம்மளுடைய ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா எம்பி சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடாம ஒரு நாள் இருந்ததில்லை. மேக்ஸிமம் ஐ வில் கிவ் மை எஃபர்ட், அட்லீஸ்ட் 1 வீடியோ பர் டே. I'm doing my effort. So this is the right time. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி மறுபடியும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கு தகுந்த நேரம். இந்த நேரத்தை நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா யூட்டிலைஸ் பண்றீங்களோ you will succeed in your life. ப்ராப்பரா ஸ்கெடியூல் பண்ணுங்க. NEET is not simple, right? But it becomes simple when you have a proper plan. ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி just go ahead. Sir, mind relax more important. Yes, Murugan, I do relax. Don't worry about that. But thank you so much, Murugan. Thank you so much. And this is our session today. So we completed, and I am very happy that we completed this beautiful topic. And this is a thing that I just want to share with you all. So Unacademy asked out, so you can use my code to become a subscription part. Thank you so much for joining the session. So please do share our link to your friends. So let them join. So most of them are not here. I feel very bad. So make sure that you always help others with a smile. Thank you so much. Share the link to your friends. Thank you.